தேங்க்யூ மச்சான், லவ் யூ. உடனே ஒரு கால் பண்ணா, மச்சான் இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் இருக்குது, நீ பண்ணுறியா அப்படின்னா, கண்டிப்பாக மாமா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இது இந்த படத்தில் என்ன திடீர்னு இவன் வந்து நிற்கிறான், மிமிக்ரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, இவன் வந்து நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அவர் வந்து சிறிய தயாரிப்பாளர்கள் மினிமம் பட்ஜெட்டில் பண்ணக்கூடியவங்களாம் நிறையா வரணும் அப்படின்றத சொல்லியிருந்தார். யார் என்னை நம்பி வந்து நான் நிறைய பேசுவேன்னு வச்சுட்டு வச்சுட்டேன். தனியாக இருக்கும்போது நிறையா பேசுவேன், மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் இயக்குனர் பண்ணுறேன். நான் திரும்ப திரும்ப எங்கள் தயாரிப்பாளர்கிட்ட சொல்கிறேன், சார் நீங்கள் என்ன நம்புங்க, என்ன விட உங்களை நம்புங்க. ஒரு சினிமா நல்லா இருக்குன்னா பெரிய படம் மட்டும் இல்லை, நிறைய சின்ன படங்கள் வந்தால் மட்டும்தான் சினிமா நல்லா இருக்கும். சரி சரி பரவாயில்லப்பா, 2 பெண்களுக்கு நடுவுலையாச்சும் கூல் சுரேஷை உட்கார வைக்கணும்னு தோணுச்சுல, அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேசுவார் அவர், எல்லோரும் சந்தோஷமான மூமெண்ட்ஸில் பார்த்துருப்பாங்க. ஆனால் நான் ஒரு நிறைய தூண்டு போன நேரத்தில் ரொம்ப டிப்ரெஷன்லலாம் எனக்கு ஃபோன் பண்ணுவார், ரொம்ப நேரம் பேசுவார் கூட. ஸோ டு பி ஆனஸ்ட், ஒரு ப்ராப்பராக ப்ரொடியூசர் யாருமே இல்லை. ஒரு குருட்டு தைரியத்தில் நாங்கள் நீங்கள் வாங்க ஒரு 5 days நம்ம ஷூட் பண்ணி பார்க்கலாம், நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமான ஒரு மூவி எனக்கு. நான் அப்புறம் சரத் ப்ரோ, மகேந்திரன் எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப பண்ணோம் நாங்கள். அதாவது ஸ்பாட்லேயே ரொம்ப ஜாலியாக இருந்து பண்ண படம் அது. காமெடின்னு இல்லை, இது வந்து ஒரு சீரியஸான ரோல்ஸு. பட் நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்களே அதில் பண்ணி நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். இந்த படம் எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க, இந்த படத்துக்கும் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ப்ரொடியூசருக்கு கண்டிப்பாக இந்த படம் லாபமாக நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இங்கே எல்லோரும் வந்திருக்கீங்க, எல்லாருக்குமே வந்து முதல்ல என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு எல்லாருமே வந்து. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த நவீன் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ டார்லிங், நன்றி சொல்லணும். அப்புறம் வந்து இந்த படத்தில் வாய்ப்பு கிடச்சதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து என்னுடைய மாமா மகி. தேங்க்யூ மச்சான், லவ் யூ. உடனே ஒரு கால் பண்ணா, மச்சான் இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் இருக்குது, நீ பண்ணுறியா அப்படின்னா, கண்டிப்பாக மாமா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நானும் கேட்டேன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். உடனே வந்து கால் பண்ணி நவீன்கிட்ட சொல்லி அப்புறம் வந்து வாய்ப்பு கிடைச்சிது. தேங்க்யூ. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலாக எங்களுடைய சீன்லாம் வந்து இது ஒரு கொஞ்சம் ரொம்ப பயங்கரமான ஒரு சீரியஸான படம் தான். ஆனால் நான், அஸ்வின் பிரதர், அதுக்கப்புறம் குட்டி கோபி, கூல் சுரேஷ் அண்ணன் வந்து வேறு மாதிரி வந்து எங்களுடைய கேங் வந்து வேறு மாதிரி ஒரு கேங்காக இருக்கும். இந்த படத்தில் செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த நாங்கள் வர சீன்லாம் கொஞ்சம் நாங்களே ஒர்க் அவுட் பண்ணி நாங்களே பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம். டார்லிங் வந்து டிஓபி ரவி டார்லிங், தேங்க்யூ டார்லிங், எங்களை வந்து அழகாக காமிச்சதுக்கு. முக்கியமாக இது நான் இல்லை, அந்த போஸ்டரில் இருக்கிறது பிரதர் நவீன் ப்ரோ. யார் அது? கம்பெனி ரகசியம் அது வந்து ஏஐயில் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னுடைய ஃபோட்டோவும் உங்கள் ஃபோட்டோவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கீங்களா? நல்லாயிருக்கு, தேங்க்யூ. அப்புறம் வந்து அபிஷேக், நான் அடிக்கடிக்கு வந்து டைரக்டர் டார்ச்சர் பண்ணுறாரோ இல்லையோ, நான் அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருப்பேன் அபிஷேக். மாமா இந்த சீனில் வந்து பிஜிஎம் பயங்கரமாக இருக்கணும், அங்கே அப்படி இருக்கணும், இங்கே இப்படி இருக்கணும்னு யோசிப்பான். யார் டைரக்டர்னே தெரியலையே, இவன் எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் இவனுக்கு இவ்வளோ சொல்லுங்கிறான் அப்படின்னு. நல்லா வந்திருக்கு, வேறு லெவலில் வந்திருக்கு. அப்புறம் வந்து சார், ராஜன் சாருக்கு வந்து சார் வணக்கம் சார், நன்றி சார், இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப வந்து சூப்பராக வந்திருக்க படம். எல்லாருமே வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குட் ஈவினிங். தேங்க்ஸ் எல்லாருக்கும், தேங்க்ஸ் தான் சொல்ல முடியுங்க. நவீன் சாரும் சரி, மகி ப்ரோ, அஸ்வின், சரத் அண்ணன், பெரிய அண்ணன் இருக்கார், அவர் தான் பெரிய ஆள் அங்கே. அண்ட் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாருங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட் அபிஷேக். தேங்க்யூ. Hi, good evening everyone. I'm Rishika Rajveer and this is my first Tamil film. I would like to thank my director, my co-actor, producer and whole team for trusting me and supporting me through this project. Thank you so much for being here today. Thank you.
ரொம்ப நன்றி. மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், அண்ட் பெரிய பெரிய தேங்க்ஸ் டு மஹி ப்ரோ. அவர் தான் ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு. அப்படி இந்தமாரி ஒரு மூவி ஒன்று இருக்குது, லெட்ஸ் கம், இதை ஒன்று பண்ணலாம், ஒன்று சூப்பராக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். உடனே நானும் மஹி ப்ரோ அப்புறம் டேரக்டர் எல்லாருமே மீட் பண்ணி உடனே டக்குன்னு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி சாங்ஸும் சுச்சுவேஷன் சொன்னோடனே ஃபர்ஸ்ட் லவ் சாங் போயிடலாம் அப்படின்னோடனே லவ் சாங் ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மஹி ப்ரோ வெரி ரெக்வஸ்டட். ஸோ இது வித்தியாசமாக இருக்கணும், சிங்கர்ஸ் நல்ல சிங்கராக போகலாம், சூப்பராக அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வி ஸ்டார்டட் டூயிங் குட் திங், லைக் ஒரு வித்தியாசமான ஒரு சாங் பண்ணியிருந்தோம். ஹோப் யூ ஆல் லைக் தட். அப்புறம் அதேமாரி பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ண எல்லா ஸ்டார்ஸ் அண்ட் கேமராமேனில் ரவி சார், அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டடாக இருந்தாங்க. இது சாங்ஸ் எல்லாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டடாக இருந்தாங்க. அண்ட் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும், கண்டிப்பாக அது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த பல்ஸ் ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு இது ஒரு பெரிய ஆனர் சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஆடியோ லான்ச்சுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் திங் ஃபார் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ விஷ் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் பல்ஸ் டீம் அ வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படம் ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கம். இந்த படத்தில் என்னன்னா திடீர்னு இவன் வந்து நிற்கிறான், மிமிக்ரிலாம் பண்ணிகிட்டு இருப்பான், இவன் வந்து நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? இது ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு பிரவீன் சார். மகேந்திரன் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். மகேந்திரனுக்கு வந்து ஹரிச்சந்திரன் மாதிரி. அவர் வந்து பொய்யே சொல்ல மாட்டார், யார் என்ன தப்பு பண்ணாலும் மாட்டி விட்ருவார். உங்களுக்கே தெரியும், நான் பார்த்தேன் எவனாவது ஏதாவது கள்ளக்கடத்தல் பண்ணாலும் நான் பார்த்தேன், எவனாவது அங்கே ரேப் பண்ணாலும் உடனே நான் தான் பார்த்தேன். ஏன்னா ஒரு பொன்னம்பலம் தேடிக்கிட்டு இருக்கார் இவரை. ஏன்னா இவரை வச்சே நாங்கள் நிறைய ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியிருக்கோம் எங்களுடைய ஷோவில். என்னடா கண்டு பார்த்தேன், இந்த மாமா இந்த அக்காவை தூக்கிட்டு போயிட்டாங்க, தூக்கிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டாங்க. அப்புறம் என்னடா கண்டு நடந்தது, ரொம்ப நேரமாக கதவு திறக்கவே இல்லை. அப்புறம் என்னடா கண்டு நடந்தது, கடைசியில் இந்த மாமா அழுதுகிட்டே வெளியே வந்தார், என் வாழ்க்கையே போச்சுன்னு சொன்னார். அதுதான் உண்மை இல்லை, நான் மாற்றி சொல்லிட்டேன்னா? அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் திட்டுவார். நாங்கள் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி அவ்வளோ பண்ணியிருக்கோம். ஏன்டா கடைசியில் நாயே ஸ்கூலுக்கு போகாமல் கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியா, உன்னை 10 வருஷம் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்டா அப்படிலாம் சொல்லியிருக்கோம். அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவருடைய நடிப்பெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அவருடைய ஃபாதர் வந்து இவ்வளோ பெரிய மூட்டை மாதிரி இருக்கும் பேகு, அவர் எல்லா இடத்துக்கும் அவர் பணம் தூக்கிட்டு இவரை அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் மகேந்திரன் ஃபஸ்ட்டு என்ன புக் பண்ணும்போது சொன்னார், மகேந்திரன் தான் ஹீரோன்னு. வெரி குட் சார். அவர் ரொம்ப வருஷமாக ரொம்ப போராடிட்டு இருக்கார், கண்டிப்பாக அவர் நல்ல விதமாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் பிரவீன் சார்கிட்ட சொன்னேன். இதில் ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர்னாலும் அது நல்லதாக ஒரு கேரக்டராக கொடுத்தாரு டேரக்டர். குல் சுரேஷை பற்றி சொல்லணுன்னாரு. நான் யாரும் உங்களை பற்றி சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். எப்பவுமே எந்த படத்துக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு வருவீங்க. இப்போ இதுக்கு பல்ஸ் மிஷின் ஏதாவது எடுத்து வந்துடுறீங்களா? பைல்ஸ் மிஷினா? அதனால் படம் வந்து இந்த சப்ஜெக்ட் இருக்கும்போது நல்லா இருந்தது. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸானவங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். உங்களுடைய ஆதரவோடு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசர்ஸாருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ வெரி மச். பல வருடங்களுக்கு முன்பு ஐயா ராஜன் அவர்களுடைய பேட்டி ஒரு தடவை பார்த்துருந்தேன். அவர் வந்து சிறிய தயாரிப்பாளர்கள், மினிமம் பட்ஜெட்டில் பண்ணக்கூடியவங்களாம் நிறைய வரணும் அப்படின்றத சொல்லியிருந்தார். அவருக்கு அது ஞாபகம் இருக்குமான்றது தெரியல, அவருடைய பேட்டி பல வருடங்களுக்கு முன்பு. அதுபோல் இன்றைய இந்த பல்ஸ் திரைப்படம் அன்பு நண்பர் அழகர்ராஜ் அவருடைய முதல் முயற்சி குளோபல் பிக்சர்ஸ் அப்படின்றது. இது மிகப்பெரிய வெற்றி உங்களால் அடையணும். இதை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் இந்த இதில் கிடைக்கக்கூடிய வெற்றி தான் அவருக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியது. அடுத்தடுத்து படங்கள் எடுக்கிறதுக்காக நிறையா ப்ரொடியூசர்ஸு வரணும் அவரை பார்த்து. அதே மாதிரி டிரெக்டர்ஸ் புதுசாக இருக்காங்க, வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடிய நிறையா பேர் இருக்காங்க. அவங்களும் ஃபீல்டுக்குள்ளே வரணும். அவங்களுடைய திறமைகளை
கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு இதாக இந்த பிளாட்ஃபார்ம் அமையணும்னு நினைக்கிறேன். அதற்கு மேலே இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். நேரத்தின் அருமை கருதி விரைவில் முடித்துக்கொள்கின்றேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சங்கர் சார் அப்படின்னோன்னா எல்லாரும் தேடி இருப்பாங்க. ஜெய்சங்கர் சார்னு சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய தயாரிப்பாளர் உட்காந்துருக்காரு. என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் மன்னார், அப்புறம் வேட்டை நாய் படத்தோட தயாரிப்பாளர். சார் என்னை நம்பி வந்து நான் நிறைய பேசுவேன்னு நினச்சிட்டு என்னை மேடைக்கு ஏற்றிட்டாரு. தனியாக இருக்கும்போது நிறையா பேசுவேன், மேடையில் நிற்கும்போது எப்பவும் போல் பேச மாட்டோம். இருந்தாலும் அவரை பற்றி சொல்லி ஆகணும். எந்த விதை மரமாகும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நம்ம ஒவ்வொரு படத்தையும் ஒரு சின்ன படத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன அலட்சியம் தோணும். என்ன படம் என்னங்கிற மாதிரி தோணும். மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் இயக்குனருங்கிறதுனால நான் திரும்ப திரும்ப எங்கள் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லுவேன், சார் நீங்கள் என்ன நம்புங்க, ஆனால் என்னை விட உங்களை நம்புங்க. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் தான் ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை நல்ல படமாக கொண்டு போய் சேர்த்துறது ஒரு தயாரிப்பாளரோட கடமை. வெற்றிங்கிறது வந்து தொடர் முயற்சியில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் தூரம் ஓடணுன்னா டயர்ட் ஆகிடுவோம். ஏன்னா இந்த சினிமா நம்மளை டயர்ட் ஆக்கிக்கிட்டே இருக்கும். அது டைரக்டர் சங்கர் சார் சொல்வார். அவர் சொன்ன மாதிரி அவரோட விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இந்த சினிமா வந்து நம்மளை வடிகட்டிகிட்டே வரும். இந்த சினிமாவுக்கு கிளம்பி வரும்போது நிறைய பேர் இருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கும், ஆனால் வெறி இருக்காது. இது வந்து பைத்தியம் ஆகணும். இந்த சினிமா நம்மளை வடிகட்டி 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 கடைசியில் எங்கே வடிகட்டி நிற்கிறோமோ அந்த கொஞ்சம் தான் அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அது மாதிரி நம்ம இன்றைக்கி நாளைக்கு ஜெயித்த மனுஷனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜெயித்த ஒரு பெரிய ஆளை பார்க்கும்போது அவரை நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த படம் வெற்றி பெறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரை ரொம்ப சாதாரணமாக அப்படி வழிவிட்டு போயிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அவர் ஜெயிச்சிருப்பார். இன்றைக்கி அவருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அதே அறிவு தான். அந்த அறிவு உங்களுக்கு தெரியறதுக்கு லேட் ஆச்சு. அதனால் எல்லாரையும் மதிக்கணும். முக்கியமாக நம்ம ராஜன் சார் சொன்னது மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், ஒரு சினிமா நல்லா இருக்குன்னா பெரிய படம் மட்டும் இல்லை, நிறைய சின்ன படங்கள் வந்தால் மட்டும்தான் சினிமா நல்லாயிருக்கும். ஏன்னா 10 பேர் மட்டும் சம்பாதிச்சாவோ 10 பேருக்கு மட்டும் வருமானம் வந்தாவோ இந்த சினிமா நல்லா இருக்காது. இந்த மீடியாவில் இருக்கிற லட்சம் பேர்த்துக்கும் வருமானம் வரணும், கொஞ்சம் கொஞ்சமாவது வரணும். அப்படின்னா தான் அவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கு விதை போட்டது ராஜன் சார். ஏன்னா சின்ன படம் வரணும், சின்ன படம் ஜெயிக்கணும். ஒவ்வொரு ஆடியோ லஞ்சலையும் அவர் கதறி இருக்காரு. ஏன்னா அவருக்கு அதோட வலி தெரியும். அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு அவர் பட்ட பாடு, அவருக்கே அவ்வளோ பாடுங்கும்போது நமக்கெல்லாம் என்ன இருக்கும், நமக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்போ இதெல்லாம் யார் கொண்டு போய் சேர்த்தணும்? நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்தணும். மீடியா தான் முக்கியம். ஏன்னா இந்த நேரத்தில் மீடியாவுக்கு வந்து நான் தாழ்மையான கருத்து சொல்கிறேன். ஒரு நல்ல படத்தை நீங்கள் கொண்டாடுங்க. அந்த நல்ல படங்கிறத நீங்கள் தான் முதல்ல வெளியே சொல்லணும். உங்களுக்கு வரும்போதே அது உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு தோணணும் இந்த படம். ஒவ்வொரு படம் நீங்கள் வந்து மக்கள் பார்த்து ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொண்டாடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டாடுங்க. ஒவ்வொரு படமும் நல்ல படமாக இருக்கும்னு நீங்கள் நினைங்க. நிறைய படத்துக்கு வந்து விமர்சனமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய மன கஷ்டம். ஒரு பெரிய விமர்சகர் சொல்கிறாரு, இந்த படத்துக்கு நான் சொல்லலைங்க, ஏன் என்னோடய சப்ஸ்கிரைபர் காணாமல் போயிடுவாங்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்போ நீ வந்து இந்த சினிமா பற்றி தானே வர, இந்த சினிமாவில் இருக்கிற காசை நம்பி தானே நீ இது பண்ணுற. ஒன்று சின்ன படத்துக்கு நீ விமர்சனம் சொல்ல மாட்டேங்கிறது வந்து அது எவ்வளோ பெரிய வலி இருக்குது. ஏன் அந்த டைரக்டர் ஜெயிக்க மாட்டாரா? அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்க மாட்டார்? அவரும் தானே காசு போடுறாரு, அவரும் தானே உழைப்பை போடுறாரு. ஏன் அந்த படத்துக்கு நீ விமர்சனம் பண்ணுங்க. ஏன் விமர்சனமே பண்ண மாட்டேங்கிறீங்க? நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க பண்ண மாட்டேங்கிறீங்க. அது மனசு கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு தயாரிப்பாளரும் 100 கோடி ரூபா போடுற தயாரிப்பாளருக்கும் ஒரே வழி தான். 30 லட்ச ரூபாவில் படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கும் ஒரே வழி தான். பெயின் இருக்க தான் செய்யுது, பெயின் இல்லாமலாம் கிடையாது. அதே மாதிரி தான் 30 லட்ச ரூபாவில் படம் பண்ணுற இயக்குனருக்கும் பெயின் இருக்குது, 300 கோடி ரூபாயில் எடுக்கிற இயக்குனருக்கும் பெயின் இருக்குது. நீங்கள் தான் அவங்கள கையை தூக்கி விடணும். ஏன்னா நீங்கள் தயாரிப்பாளர்கள் சினிமாவுக்கு வர்றது ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. நீங்கள் நம்ம கொடுக்குற ஊக்குவிப்பு, ஏன்னா நமக்கு தெரியாது, நமக்கு டீ கடை கூட போட தெரியாது நமக்கு. ஏன்னா 20 வருஷம் 22 வருஷம் இந்த சினிமாவிலேயே இருந்துட்டோம். இன்னைக்கு தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு நமக்கு தந்தையே அவ தான். இந்த சினிமாவோட தந்தை தயாரிப்பாளர் தான். நீங்கள் கேப்டன் வந்து இயக்குனரை சொல்லலாம், நானும் இயக்குனர் தான்.
பட் என்னை இயக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாரு, அவர் தான் தயாரிப்பாளர். ஒரு இயக்குனரை இயக்குறதுக்கும் ஒருத்தர் தேவைப்படுறாருன்னா அவர் தயாரிப்பாளர். அவங்களுக்கு அந்த இயக்குனருக்கும் அந்த தயாரிப்பாளருக்கும் ஒரு நல்ல வேவ் இருக்கும்போது தான் ஒரு நல்ல படம் உருவாகும். அது இந்த பல்ஸ் படம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாகும், கண்டிப்பாக உருவாகியிருக்கு. மிகப்பெரிய வெற்றி படம். மகேந்திரன் சாருக்கு இது ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். ஏன்னா அவரோட உழைப்பு, அதே மாதிரி மியூசிக், சிறந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்குது, கேட்க கேட்க வந்து நமக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம கேமராமேன் இவரை பார்க்கும்போது, நான் கதிர்வேலன் காதலில் நான் ஒர்க் பண்ணும்போது அவர் பார்த்து இப்போ என்னை பார்த்துட்டு சொன்னார். நான் சொன்னேன், என்ன தலைவா அதுக்கு இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கீங்க, தெரியல தலைவானே. இல்லை நீங்கள் அப்படியே தான் தலைவா இருக்கீங்கன்னாரு. அது உண்மைதான். அதனால் வந்து தயாரிப்பாளர் இன்றைக்கி வந்து, ஏன்னா அவர் ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர். ஒரு விஷயத்த சொன்ன உடனே 10 தடவை ஃபோன் அடிப்பார். அண்ணே அதை பார்த்தீங்களாண்ணே, அது என்ன ஆச்சுண்ணே, அது எப்படின்னே இருக்கேன்னாரு. அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்வத்துக்காக தான் ஓடி வந்து நிற்கிறோம். ஏன்னா தயாரிப்பாளர் வந்து தயாரிப்பாளர் எவ்வளோ உருவாகுறாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அந்த தயாரிப்பாளரை நம்ம ஊக்குவிக்கணும். அவங்க நம்மளை இயக்க போகிறாங்க, பட் நம்ம அவங்களை ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு தயாரிப்பாளர் அறிமுகப்படுத்தின நடராஜ் சார் எனக்கு சிறந்த நண்பர், எனக்கு குரு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர் தொடர்ந்து நிறைய படம் பண்ணணும், நிறைய வெற்றி பெறணும். இயக்குனருடைய திறமை, அவரும் சிறந்த வெற்றி பெறணும்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். எனக்கு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். மிகவும் எளிமையானவர். சொன்ன மாதிரி கடைசியாக பேசின ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போல் இயக்குனரின் இயக்குனர் என்று அவரை நினைத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் எந்த ஒரு ப்ராஜெக்ட் அவரிடம் கொண்டு போனாலும் விரைவாக அதை பற்றி கருத்து அதை உள்வாங்கி கொண்டு அதற்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து அதை நல்ல முறையில் நடத்தி கொடுத்தார். ஏற்கனவே அந்த அனுபவம் எனக்கு நிறைய இருக்கிறது. அதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் மிகுந்த சுறுசுறுப்பான உழைப்பாளி. எந்த நேரத்திலும் அவரை எளிதாக அணுகலாம். முழு ஒத்துழைப்பை எப்போதும் நல்கி கொண்டிருந்தார். எனவே அதனோடு இந்த படக்குழுவினர் இதன் முயற்சிகள் நன்றாக வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். என்னை அழைத்தமைக்கு மிகுந்த நன்றி. அனைவருக்கும் நன்றி. நல்லா படித்து ஒரு வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் யதார்த்தமாக டைரக்டர் ஆகிட்டார். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்பந்தே எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் அவர் ரைட்டிங்ஸ் வந்து நிறையா பேசுவார். அவர் எல்லோரும் சந்தோஷமான மூமெண்ட்ஸில் பார்த்துருப்பாங்க. ஆனால் நான் ஒரு நிறையா தூண்டு போன நேரத்தில் ரொம்ப டிப்ரெஷன்லலாம் எனக்கு ஃபோன் பண்ணுவார். ரொம்ப நேரம் பேசுவார் என் கூட, நிறையா டவுட்ஸ் கேட்டுனே இருப்பார். அவரோட ஃபஸ்ட்டு படம் எக்கோ கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி வித்தியாசமாக ஒரு ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இந்த தடவை வேறு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு, பல்ஸ்னு டைட்டில் வச்சுருக்காரு. ஸோ இதுவும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நவீனுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ். அப்புறம் நான் ஷூட்டிங் ஸ்பாட்க்கும் போயிருந்தேன் ஒரு நாள் அவங்கள என்கரேஜ் பண்ணலான்னு பார்த்துட்டு வர்றதுக்காக. மகேந்திரன் ப்ரோ ரொம்ப ஸ்வீட் பர்சன். எல்லோரும் சின்ன படம்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக பிஆர்ஓ ரேகா மேடம் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ப்ரெஸ்ஸுக்கு மேலே இங்கே இருக்காங்க. இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இது பார்க்குறப்ப சின்ன படம் மாதிரி இல்லை. அதே மாதிரி கேமராமேன் எனக்கு ஃப்ரெண்டு, அவனை எங்கள் ஊர் திருவிழா கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ அங்கே யார் வச்சுரு அடுத்த படம் பண்ணுறேன்னா இந்த மாதிரி மாஸ்டர் மகேந்திரன் வச்சு பண்ணுகிறேன் போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட எங்கள் அம்மாக்கெலாம் அவருக்கு தெரியும். அதனால் இது சின்ன படம் இல்லை, அவர் நல்ல எஸ்டாப்ளிஷ்டான ஸ்டார் தான் அவர். அப்புறம் சுரேஷ் ப்ரோ நிஜமாக சத்தியமாக நான் வேணும்லாம் ஃபோன் எடுக்காமல் இல்லை. நிஜமாக நோன்னு சொல்கிறது ரொம்ப ஒரு கடினமான வார்த்தை சினிமாக்குள்ளே. அது நம்ம அந்த நோவை சொல்லி ஒருத்தங்களை காயப்படுத்துறதை விட நம்ம தள்ளி நின்றுட்டு நேரம் வரும்போது ஒன்று சேர்ந்துட்டோன்னா அது ரொம்ப இனிமையானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் வேணும்லாம் எடுக்காமல் இல்லை, சத்தியமாக மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. அப்புறம் ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ராஜன் சார் நன்றி சார், உங்களை திருப்பி சந்தித்ததில் தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டீம் இந்த படம் நல்ல வெற்றி அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பல்ஸ் படத்தை வாழ்த்த வந்திருக்கிற எதிரில் வந்திருக்கிற நல்லவர்களே, திரையுலகின் தூணாக விளங்குகிற மேடையில் வந்திருக்கிற திரையுலக வல்லவர்களே, என் அருமை தம்பி கூல் சுரேஷ் அவர்கள் கலகலப்பாக இந்த மேடை அதுக்குன்னே 10 பேரை வர வச்சிருவோம். கைத்தட்டு. நல்லா இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கணும், அவ்வளோதான். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். நம்முடைய டைரக்டர் நவீன்
நான் வின், நவீன் வின். கூட கணேஷ் விநாயக பெருமானை கூட வச்சிருக்காரு. ஆக விநாயக பெருமான் அருளால் நான் வின், நீ வின். தம்பி மகேந்திரன், அவனை சின்ன பிள்ளையா நடிக்கிற காலத்திலேருந்து தெரியும். எவ்வளோ பெரிய ஹீரோக்கள் வாழ்ந்தாங்கன்னு நான் கவலைப்பட மாட்டேன். அவங்க எப்படியோ வாழ்வாங்க. ஆனால் தயாரிப்பாளர்கள் வாழணும், இயக்குனர்கள் வாழணும், டெக்னீஷியன்ஸ் வாழணும், தொழிலாளர்கள் வாழணும். அவங்களை வாழ வைக்க வேண்டியது தயாரிப்பாளர், இயக்குனர் தான். ஆகவே நவீன், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பல்ஸ் படம் பெரிய வெற்றி பெறும். மாஸ்டர் மகேந்திரன் பெரிய ஹீரோவாகவும், ப்ரொடியூசருக்கு பணம் வரும். எங்கள் ப்ரொடியூசர் பழக்கம் என்னென்னா, ஒரு படம் எடுத்துட்டா அந்த பணம் திரும்பி வந்தால் அதோட வேற வேலைக்கு போக மாட்டார். அடுத்த படம் தான் பண்ணுவார். எங்கள் ப்ரொடியூசர் கையில் போட்ட பணம் இல்லை, பாதி பணம் வந்தால் கூட அடுத்த படம் தான் எடுப்பாங்க. அது எங்கள் ப்ரொடியூசர் தான் சினிமாவை காப்பாற்றுறவங்க. இன்றைக்கி சினிமா வாழுதுன்னா தயாரிப்பாளர்கள், அவங்களுக்கு துணை நிற்கிற டைரக்டர்கள். சினிமாவை தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது டைரக்டர். ஹீரோ இல்லை தம்பி, ஹீரோ நீங்கள் தான் உருவாக்குறீங்க. ஹீரோவை டைரக்டர் தான் உருவாக்குகிறார்கள். ஆகவே அந்த டைரக்டர்கள் தயாரிப்பாளர்களுக்கு நன்றி உணர்வோடு, நம்பிக்கையோடு படத்தை முடித்து நல்ல படம் கொடுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, எல்லோரும் நல்லா இருப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும். ஜெய்சங்கர் சொன்னார். அப்புறம் நான் இன்னும் சகோதரர்கள் சார் கூட சொன்னாங்க. இப்போது நான் தொடர்ந்து அதானே பேசிகிட்டு இருக்கேன். சின்ன படங்கள் தான் சினிமாவை வாழ வைக்கிறது. பெரிய படங்கள் வருஷத்துக்கு 20-30 தான் வருது. அது கூட இப்போ ஒரு ஹீரோ அரசியல் போயிட்டார். சின்ன படங்கள் 150 படம் வருது. இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் 150, அப்போ 150 படத்தில் எவ்வளோ தொழிலாளர் வேலை பண்ணியிருப்பாங்க, அந்த குடும்பங்கள் வாழும். அதனால் அந்த சின்ன படங்கள் வெற்றி பெற வேண்டும். நல்லவர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள். இது நாடு போற்றக்கூடிய படமாக்குவது உங்கள் கையில் இருக்கிறது. மீடியா சகோதரர்களே, மனம் நிறைந்து நிறைவாக எழுதுங்கள். உங்களையும் வாழ்த்தி, தயாரிப்பாளரையும் வாழ்த்தி, இயக்குனரையும், நடித்த நடிகர்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி, இந்த படம் ஒரு வெற்றி படம், வாழ்க பல்ஸ் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் எக்கோ ஒரு கேப் இருந்தது எனக்கு ஆக்சுவலி. ஸோ அப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா. ஸோ மஹி ப்ரோ, ஸோ அங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு நாள் போயிட்டு ஜஸ்ட் உட்காந்து ஒரு ஐடியாவாக இருந்தது. ஸோ டு பி ஆனஸ்ட், ஒரு ப்ராப்பராக ப்ரொடியூசர் யாருமே இல்லை. ஒரு குருட்டு தைரியத்தில் நீங்கள் வாங்க ஒரு 5 days நம்ம ஷூட் பண்ணி பார்க்கலாம், நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ அது நாங்கள் ஒரு 3 days அண்ட் ஒரு சாங் போர்ஷன் ஒன்று சும்மா ஒரு ஷூட் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறமா தான் ஸோ அழகராஜ் சார் ஸோ உள்ளே வந்த அப்புறமா அந்த படத்தோடைய விஷன் எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ சார், வெரி பிக் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அழகராஜ் சார். ஸோ எப்படின்னா ஒரு டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ப்ரொடியூசர் நம்ம கேட்கறது எல்லாமே கொடுத்து, ஸோ நம்மளோட விஷன் இல்லையா அது. ஸோ அந்த விஷன் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஸோ நம்ம நினச்ச மாதிரி வரும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா. அது கண்டிப்பாக ரொம்ப வெரி வெரி தேங்க்ஸ் சார். ஸோ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருந்து ஸோ எல்லாமே, அதாவது அவர் சொன்ன மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கும் மாறி மாறி. ஸோ பட் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஓடிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு டைமில் நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ அது வந்துடும். அதுதானே அந்த நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸோ அது ஓடிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஜேர்னி, பல்ஸோட ஜேர்னி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரிலீஸ்ட் சூன். ஸோ நீங்கள் உங்களுடைய விஷஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஃபியூ பீப்புள் ஃப்ரம் பிகினிங். நான் சொன்ன மாதிரி ஸோ அந்த பிகினிங்லேருந்து நிறைய ஸ்டேஜஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நிறைய பேர். ஸோ அவங்க பேர்லாம் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி யாரும் விட்டுட்டேன்னா தப்பாயிடும். அண்ட் ஸோ ஃபைனலி இங்கே இந்த பல்ஸோட ஃபாரின் ப்ரமோஷன்ஸ் ஸோ அயர்லாந்து டப்ளின்ல இருந்து பண்ணுறாங்க. பாலாஜி கன்னியப்பன் அவர் வந்திருக்காரு, அயர்லாண்ட்லேருந்து வந்திருக்காரு. ப்ரோ தேங்க்யூ. எங்கே இருக்கீங்க?
சார் அயர்லாண்ட்லேருந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு. ஸோ அவங்க மதர்லாம் அவங்க வந்திருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அண்ட் ஸோ நாகராஜன் சார் மை வெல்விஷர் அண்ட் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. ஸோ அண்ட் இன்னொரு 2 பேர் வந்து இபி சந்தோஷ் சார் அண்ட் அவர் சுந்தர் அண்ணா லைன் ப்ரொடியூசர். ஸோ வேரியஸ் ஸ்டேஜஸில் எல்லாம் எந்த ஒரு அப்டக்கல்ஸ் இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் மேனேஜ் பண்ணிவிடுவார். எல்லாரையும் ஒரே ஆளாக சமாளிக்கக்கூடியவர் அவர். ஸோ அவர் சூப்பர். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ வெரி மச். அண்ட் என்னோட டைரக்ஷன் டீம், ஸோ பசங்க வந்து ஐ வுட் லைக் டு கால் தெம் ஆன் ஸ்டேஜ் ஒரே ஒரு செகண்ட் ஆக்சுவலாக. ஸோ ஒரு வாட்டி என்னோட ஏடி டீம் மட்டும் நான் வந்து ஸ்டேஜில் கூப்பிட்றேன். சந்துரு அண்ணா, நிர்மல் சந்துரு அண்ணா, சந்துரு அண்ணா, சரண், பிரதீஷ். ஸோ இன்னும் 2 பேர் வரல, அவங்க வேற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 பசங்க வரல. ஸோ இவங்க வந்து எல்லாமே ஃபுல்லாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஆக்சுவலி. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் தான் அவங்கள கூப்பிட்டேன் மேலே. ஸோ அகைன் கம்மிங் பேக், ஒரே ஒரு ஃபைனலாக ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ இப்போது நாங்கள் வந்து மகேந்திரன் ப்ரோ வந்து அகைன் நான் ரொம்ப ஏன்னா வந்து ஆக்சுவலி இப்போ ஹீரோஸ் வந்து எப்படின்னா அவங்க கதை கேட்கறதுக்கே வந்து ரொம்ப தயக்கப்படுறாங்க. அதாவது கதை கேட்கறதுக்கே டயர்ட் ஆகிறாங்க. அவங்க கதையே சொல்ல முடியல எங்களால். ஸோ எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் எங்கள் கதையும் உயிரோடு இருக்கும், நாங்களும் உயிர்ப்போட இயங்கிட்டே இருக்க முடியும். ஸோ வி வாண்ட் டு நரேட் டு சம் ஒன். பார்க்குறவங்க கிட்டலாம் சொல்லுவோம். அண்ட் ஹீரோஸ் கிட்ட கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணும்போது இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு இணக்கமான சூழ்நிலையே இல்லை ஆக்சுவலி. ஸோ தட் நீட்ஸ் டு பி ஈஸ் டவுன். அது வந்து கொஞ்சம் அந்த இறுக்கம் போகணும் ஆக்சுவலாக. நிறைய கதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் அது ஆக்சுவலாக. நிறைய கதை கேளுங்க. கதை கேட்டு உங்களுக்கு பிடிக்கலன்றது செகண்டரி. ஸோ பட் கேளுங்களேன், அதுதானே எங்களை ஓட வைக்கும். ஸோ அதுதான் என்னோட ஸ்மால் ரெக்வஸ்ட். அண்ட் அகெயின் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஸோ கிரேஸ்ட் அப் த ஸ்டேஜ். ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் சூன் இந்த படத்துடைய ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல வரும். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்லாம் கொடுத்து எங்களை ஓட வைக்கணும் ரொம்ப தூரம் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் எல்லாரையும் வாழ்த்த வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. லைஃப்பில் டைம்ன்றது ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம். நம்ம ஒருத்தங்களை பற்றி நல்லதாக யோசிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒருத்தங்களை வாழ்த்துறதுக்கு வரதா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எங்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் வந்திருக்கிறதுல முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அர்ச்சனா, தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. நிறைய ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும், எல்லோரும் வரணும், அவங்க வரும்போது அந்த ஸ்டேஜே வந்துட்டு இன்னும் நல்லா எலிவேட் ஆகும்னு எங்களுக்கு தோணும். பட் ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்களால யாராலையும் நிறைய பேரால் வர முடியாது. பட் டைம் எடுத்து நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார், ராஜன் சார், நீங்கள் பார்த்த நிறைய சின்ன படங்கள், நிறைய வெற்றி படங்களில் வந்துட்டு அந்த படம்லாம் அன்றைக்கி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அது மிகப்பெரிய காரணமே ராஜன் சார் மாதிரி மிக சிறந்த ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ இன்னுமே வந்து ஸ்டில் அவங்களோட ஆசீர்வாதத்தில் நாங்கள்லாம் ஓடிட்டுருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அகெயின் எவ்வளவோ பெரிய பெரிய ஸ்டேஜஸை பார்த்த சார் எங்களையும் மதித்து எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா சார், தேங்க்யூ சார். உங்கள் 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ஹாய். அண்ட் படத்தோட பூஜையிலேருந்து இந்த சென்ஸ் லைக் நான் இந்த படம் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அந்த டைம்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் டைரக்டருக்கு ஒரு நண்பனாக, ஒரு நல்ல வெல்விஷராக நீங்கள் எப்போவுமே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் அபி, விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அபி. ஸோ அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு 24/7 அந்த படத்துக்காக வந்து எப்போவுமே கற்றுக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சன், அண்ட் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச் கூல்னா. அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட இருந்திருக்காங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டராக நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜை வந்துட்டு யூஸ் பண்ணி சில விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய நல்ல படங்கள், நிறைய சின்ன படங்கள், நிறைய தேட்டர்ஸ் நிறைய படத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது, அந்த நல்ல ஒரு என்ட்ரி இருக்க மாட்டேங்குது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறத நானும் ஒருத்தன். நானும் நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அந்த படம்லாம் தேட்டருக்கு வரணும். அண்ட் இந்த படமும் நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணும். எங்கள் ப்ரொடியூசர் ரொம்ப 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 நல்லா இருக்கணும். Day 1 அவர் என்கிட்ட வந்துட்டு கை கொடுத்து சொன்னார்,
நீங்கள் கவலையே படாதீங்க மகேந்திரன், இந்த படத்தை கண்டிப்பாக நான் முடித்து நான் அந்த நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார். இன்றைக்கி அதை கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அண்ட் இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் இருக்குது, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லா ஆடியோ லான்ச்சுக்குமே போங்க. நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் கூட நம்ம நினைக்கிறோம் நம்ம அந்த படத்தில் நடிக்கவே இல்லை, நம்ம ஏன் போகணும்னு நினைக்கிறோம். பட் அது கிடையவே கிடையாது. நீங்கள் எல்லாம் நிறைய ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் நீங்கள்லாம் வரும்போது அந்த ஸ்டேஜோட வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் அந்த ஆடியன்ஸ் நிறைய பேர் அதை திரும்பி பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் தேங்க்யூ. நான் வந்து கரெக்டாக பண்ணாலும் சரி நீங்கள் தான் எனக்கு கேள்வி கேட்பீங்க, நான் நல்லா பண்ணாலும் சரி நீங்கள் எல்லோரும் தான் நான் பாராட்டுவீங்க. நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பர்சன் என் லைஃப்பில். ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியாவுமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் கையில் இருக்குது இந்த படம், நீங்கள் கொண்டு போய்ட்டு ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணும், நல்லபடியாக எழுதணும். நாங்கள் சார் சொன்ன மாதிரி நாங்கள் நல்லா பண்ணியிருந்தோம், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கேன்னு எழுதுங்க, எழுதாமல் மட்டும் விட்டுறாதீங்க. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நவீன் சார் எங்கள் டைரக்டர் சார், படம் ஆரம்பித்ததே அவர்கிட்ட இருந்து தான். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்றைக்குமே வந்துட்டு அவர் சின்ன படம் பெரிய படம்ன்றது அவர் வந்து நினச்சதே கிடையாது. டே 1லேருந்து கதை சொன்ன நாள்லேருந்து இன்னி வரைக்கும் அந்த படத்துக்காக எவ்வளவோ ப்ரெஷர், எவ்வளவோ எனக்கு அவர்லாம் தெரிஞ்சு ஒரு 5-6 நாள்லாம் தூங்காமலாம் வந்து அவர் ரொம்ப ப்ரெஷர்லாம் அனுபவிச்சிருக்காரு இந்த படம் நல்லபடியாக வெளியே வரணுன்ட்டு. ஏன்னா இது ரொம்ப பெரிய படம் கிடையாது, ஒரு பயங்கரமான ஒரு கேஷ் ஃப்ளோலாம் இருந்து ஒரு படத்தை பக்காவாக பண்ணுறதுக்கு. இது ஒரு குட்டி படம், ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு, அவருக்கு ஏற்ற மாதிரி நிறைய பார்த்து பண்ணுறதுல வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எங்கள் டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா அந்த ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். இந்த ஒரு வாய்ப்பை ஒரு ஹீரோவை என்னை கேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். எனக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இல்லைன்னா சினிமாவே கிடையாது. ப்ளீஸ் எங்கள் சினிமாவை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, தேட்டருக்கு வாங்க, படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிஆர் ரேகாக்கா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆங்கர் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் ஒரு 2 days முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க, அப்போவே கொஷின்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக கேட்டாங்க. அண்ட் அவங்களே இந்த ஷோ ஆங்கர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ.